ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கும் உன்னிடம் பேசவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என் அன்பு தங்கமே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு பக்கபலமாக உன் அப்பா நான் என்றும் இருப்பேன். அதை மறவாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எவ்வாறு நீ ஆறுதல் கூறிக்கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் நிறுத்தி வைத்துக்கொள். வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம், நேர்மறையாய் எதிர்மறையாய். நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும். ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் முன்னேற முடியாது. உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும். அந்த வலியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்க கூட செய்யாது. உனக்கு பாதையை நான் காண்பிக்கின்றேன், உன்னுடனே நடந்தும் வருகின்றேன். திடீரென மனதில் சஞ்சலம், பாதையில் குழப்பங்கள், அப்பொழுதும் உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் தங்கமே. அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். உன்னுடைய பாதைகள் தடமாறும். 2 அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று உணர்ந்து விடுவாய். ஆனால் வைத்த அந்த 2 அடிகளின் பின்விளைவுகளின் வலி இருக்கும் உன் மனதில். எதற்கப்பா இந்த விளையாட்டு என்கின்றாயா? பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள், திடீரென மௌனம் கொள்கிறீர்கள், பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள். தங்கமே, குழந்தையே, இது விளையாட்டுதான். எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கின்றது. ஆனால் எந்த பக்கத்தில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும். அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்து இருக்கும். அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது. இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும். அதேபோல் பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறிதாய்தான் கரைப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கரை வெண்மையில் பளிச்சென்று தெரியும். அதை உணர்ந்து மாற்றிக்கொள் தங்கமே. அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டதே என்று குற்றமாய் யோசிக்காதே. இது தவறுதான், ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம். என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல். எனக்கு பயமாக இருக்கின்றது, என்னால் இதை செய்ய முடியுமா என்று யோசிக்காதே. எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகின்றது. உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தூண்டுகோல். உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கின்றது. அதை நன்றாக புரிந்து கொள். அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும். அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு. மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால், பொறுமையால், பக்தியால் நிரப்பு. பிறகு பார் உனக்கான வேகத்தை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை அப்பா நான் ஏற்றுவேன். இன்று கனவின் மூலம் உனக்கு அனைத்து அறிவுரைகளையும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் நான் வழங்கப் போகின்றேன். நீ நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய். உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் என்றும் எப்பொழுதும் அப்பா நான் இருப்பேன். உன்னை ஒருபொழுதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன். என்னை முழுமையாக நம்பி நித்திரையாக இன்று இரவு உறக்கம் கொள் தங்கமே. உன் கனவின் மூலம் என்னை நீ சந்திக்கும் வாய்ப்பை பெறுவாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.